Chapter 5 Types of Hyperbola. The transverse axis is along the x-axis. That is, the center is at the origin. So already we have derived the equation of hyperbola in standard form when the center is at the origin. Adu enna equation? X square by a square minus y square by b square is equal to 1. So adhe formulas da inga nama eludha porom. Draw x-axis and y-axis. Draw the curve of hyperbola. Hyperbola curve draw பண்ணிக்கலாம். And எப்பவுமே curve-குள்ள தான் focus அமைஞ்சிருக்கும். Curve-உடைய inside-ல தான் focus இருக்கும். So mark it as yes. இதுடைய symmetrical-ன்றதுனால let us mark it as yes dash. And when the curve, that is the hyperbola, meets the x-axis. So இதுதான் vertex என்னும். So இது வந்து ஏல இருந்து ஏ டேஷ் வரைக்கும் இதோடைய லென்த் 2a அசியூம் பண்ணிக்கலாம். எப்படி எலிப்ஸுக்கு நம்ம ஏ டேஷ் 2a அசியூம் பண்ணோமோ அதே போல் இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸுடைய லென்த் இதையும் 2a அசியூம் பண்ணிக்கலாம். Therefore the coordinates of a is a, 0 and a dash is minus a, 0. இதோடைய symmetrical இல்லையா அதனால minus a, 0. So focus இங்க பார்த்தோம் s வந்து ae, 0 அல்லது c, 0ன்னு எழுதலாம். இதோடைய symmetrical point இது அதனால s dashங்கிறது minus ae, 0. So let us write the formulas. Equation of hyperbola. This derivation la paathathu x square by a square minus y square by b square is equal to 1. There are two types of hyperbola. One is when the transverse axis is along the x-axis அல்லது parallel to x-axis. இன்னொரு type வந்து when the transverse axis is along the y-axis அல்லது parallel to y-axis. Now this is the equation of hyperbola when the center is at the origin and it is along the x-axis. இது x-axis க்கு மேலேயே அமைஞ்சிருக்கும். Okay. Center வந்து 0, 0ன்றத பார்த்தோம். Vertices plus or minus a, 0. So ஒன்று வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். a, 0, a dash minus a, 0. Foci. Focus உடைய plural தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஃபோசைன்றோம். ஸோ இது வந்து அமெரிக்கன் ப்ரொனவுன்சியேஷனில் ஃபோசைன் வாங்க அண்ட் ஃபோக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ லெட் அஸ் ப்ரொனவுன்ஸ் ஃபோசை. ஓகே எஸ் ஏஇ, 0 அல்லது சி, 0. ஸோ சிமெட்ரிக்கல்ன்றதுனால இன்னொரு சைட் மைனஸ் ஏஇ, 0. நம்ம ஏஇயை தான் சின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் சி, 0. ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட் ரிசர்ஸ். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்க ஜெட்டோடைய கோஆர்டினேட்ஸ் நமக்கு a by e, 0ன்னு வந்தது. ஸோ a by eனா அந்த பாயிண்ட் வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன் பாஸ் ஆகுதுன்னா நிச்சயமாக இந்த லைன் இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அது கர்வுக்கு வெளியே தான் இருக்கும் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இந்த லைனோடைய ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? x is equal to a by e. இதோடைய சிமெட்ரிக்கல் பாயிண்ட் இந்த இடத்துல z dash இருக்கு இல்லையா இது மைனஸ் a by e, 0. ஸோ ஈக்குவேஷன் எழுதும் போது டைரக்ட்ரிக்ஸுங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ அல்லது இ இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இ இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? சி பை ஏ. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ யூ கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை சி. என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை சி. Length of the lattice rectum which is equal to 2b square by a. இது ஆல்ரெடி எலிப்ஸில் பார்த்தது தான். ஸோ அதே லென்த்து தான் இதுக்கும். ஸோ இது வந்து e is equal to எப்படி c by a வந்தது ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம ஏஇயை தான் சின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஏஇயை தான் சின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ இ எப்படி எழுதலாம்? இ கேன் பி ரிட்டன் as c by a. ஸோ அதை c by a இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் x is equal to plus or minus a square by c. Now let us see equation of the hyperbola when the transverse axis is parallel to x-axis with center at h, k. இப்போ சென்டர் வந்து ஒரிஜினில் அமையாமல் ஹைப்பர்போலாக்கு somewhere it is lying, somewhere it lies, assume it. ஸோ அந்த சென்டரை வந்து நம்ம h, kன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே சென்டர் வந்து ஒரிஜின் கிடையாது, h, kன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே என்னன்றோம் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஸோ எலிப்ஸில் நம்ம மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம், இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம் ஹைப்பர்போலாவுக்கு. இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். பாருங்கள் ரெண்டுமே பேரலாக இருக்குது இல்லையா?
ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பாருங்கள். சின்ஸ் த சென்டர் இஸ் அட் h, k, இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? எக்ஸை வந்து எப்படி ரைட் பண்ணணும்? எக்ஸை வந்து x மைனஸ் ஹெச்னு எழுதணும், ஒய்யை y மைனஸ் கேன்னு எழுதணும். So we have got equation of the hyperbola if the transverse axis is parallel to x-axis. So x minus h the whole square divided by a square minus of y minus k the whole square divided by b square is equal to 1. A center is at h, k, that we have seen in the diagram. And இங்க பாருங்க, இங்க vertices என்னவோ அதே தான் parallel to x-axisக்கும் வரப்போகுது. transverse axis is parallel to x-axisக்கு வரப்போகுது. என்னன்னா just a little modification தான். சென்டர் வந்து h, k இல்லையா? ஸோ முதல் பாயிண்ட்டுக்கு h ஆட் பண்ணிவிடுங்க, செகண்டாக உள்ள பாயிண்ட் அதாவது yங்கிற பாயிண்ட்டுக்கு k ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ இது என்ன ஆகும்? h plus a, k minus a, 0, இதோட h ஆட் பண்ணுங்க, and 0ஓட k ஆட் பண்ணுங்க. ஸோ we have h minus a, k. So we have obtained the coordinates of vertices. Next, foci. So இங்கே நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம்? c, 0, இன்னொன்று minus c, 0ன்னு பார்த்தோம். இதோட h and k நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ we get h plus c, இங்கே k ஆட் பண்ணோம்னா h plus c, k. அதே போல் minus c, 0ன்னு இருக்குது. இதோட h ஆட் பண்ணோம்னா h minus c. இங்கே yங்கிற பாயிண்டோட k ஆட் பண்ணோம்னா we get k. ஸோ நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த ஃபார்முலா இதை வச்சு இதை யூஸ் பண்ணியே இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்டைன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிசஸ். இது நம்ம பார்த்தோம். x is equal to plus or minus a by e அல்லது x is equal to plus or minus a square by c. இது xங்கிற பாயிண்ட், அதனால கூட h ஆட் பண்ணுங்க. ஸோ x is equal to h plus or minus a square divided by c. Length of the lattice rectum, there's no changes. It's 2b square divided by a. நெக்ஸ்ட் let us see asymptotes. அசிம்டோட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். அதுக்கு ஏன் அசிம்டோட் நேம் வந்தது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏதாவது ஒரு கர்வை டச் பண்ணுற மாதிரி போகும் அட் இன்ஃபினிட்டி, ஆனால் டச் பண்ணாது. ஓகே, இட் டச்சஸ் த கர்வ் அட் இன்ஃபினிட்டி. இதுதான் டெஃபினிஷன், அசிம்டோட்ஸோடைய டெஃபினிஷன். இப்போது ஹைப்பர்போலாவுக்கு அசிம்டோட்ஸ் இருக்குது அப்படின்னா, எஸ், இட் ஹேஸ் 2 அசிம்டோட்ஸ். இது ஒரு அசிம்டோட் and this is another asymptote. ஸோ இங்கே பார்க்க டச் பண்ண மாதிரி இருக்குது, பட் நீங்கள் ட்ரா பண்ணும் போது லிட்டில் கேப் விட்டு ட்ரா பண்ணுங்கள். இது டச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது ஃபோட்டோ எடுக்கும் போது இது டச் ஆன மாதிரி தெரியுது, பட் இட் ஷுட் நாட் டச் இட். ஓகே, ஸோ ரெண்டுமே இங்கே பாருங்கள், 0லேருந்து அந்த கர்வ் வந்து ஆரம்பித்து இந்த லைனை விட்டு டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக டிஸ்டன்ஸ் இருந்தது. இருக்க 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 எப்படி இருக்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு டிஸ்டன்ஸ் க்ளோஸாக இருக்குது, அதனால் டச் ஆகும்னு நினைக்காத. இட் டச்சஸ் அட் இன்ஃபினிட்டி. ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து இட் டென்ஸ் டு 0. இங்கே அதிகமாக டிஸ்டன்ஸ் இருந்தது இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு, கர்வ்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு. ஸோ as it goes, as it moves, the curve moves, அந்த லைனுக்கும் கர்வுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே வரும். ஸோ இட் டென்ஸ் டு 0ன்றோம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். let p of x, y be a point on the curve y is equal to f of x which moves further and further away from the origin. ஸோ கர்வ் வந்து ஆரிஜினை விட்டு ரொம்ப தூரமாக விலகி போயிட்டே இருக்கு. such that the distance between the point P, any point on the hyperbola, அதுதான் point Pன்றாங்க, and some fixed line. ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு ஓகே டென்ஸ் டு 0. அதோடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே வரதுனால அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 0. அதுவும் ஈக்குவல் டு 0ன்னு இல்லை, டென்ஸ் டு 0. திஸ் ஃபிக்ஸட் லைன் இஸ் கால்ட் அன் அசிம்டோட். ஸோ ஹைப்பர்போலாவுக்கு அசிம்டோட்ஸ் இருக்குது, பட் பாரபோலாவுக்கும் எலிப்ஸுக்கும் it doesn't contain asymptotes. Thank you, children.